அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான மாதம், ஒரு உணர்வு பூர்வமான விடயங்களை கொண்ட மாதம். அதாவது இந்த 21ஆம் தேதி தமிழ் மக்கள், முக்கியமாக வடகிழக்கைச் சேர்ந்தவர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த மரன் நடுகைக்கான ஒரு மாதமாக இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த மரன் நடுகையில் இந்த பனை மரத்தை நடவு செய்வதை அவர்கள் ஒரு முக்கியமான நிகழ்வாக, தன்னார்வலர்கள் உட்பட, புலம்பெயர்ந்த மக்கள் உட்பட, யுத்த கால பகுதியில் விடுதலை புலிகளின் பொருண்மையை மேம்பாட்டு நிறுவனத்தால் கூட பனை நடுகைக்கான பாரிய திட்டங்கள், கற்பகச்சோலை என்ற திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு 2010 10 கோடி பனைமரங்கள் என்ற இலக்கை வைத்து அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் நடப்பட்ட பனைமரங்கள் பல இன்று பயன் தரும் நிலைக்கு வந்திருந்தாலும், பல கோடிக்கணக்கான பனைமரங்கள் உண்மையில் யுத்தத்தாலும் யுத்த தேவைகளுக்கான பதுங்கூலிகளை அமைப்பதற்கும் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் அந்த அபிவிருத்தி திட்டங்களுக்காகவும் மரத்தேவைகளுக்காகவும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆகவே எமது பனை அபிவிருத்தி சபை இந்த நடவடிக்கையில் கடந்த காலத்தில் விட்ட தவறுகளால் இந்த சபைக்கான நிதி அல்லது அனுமதி பனை நடுகைக்காக இல்லை, தன்னார்வலர்களால் மட்டும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அவற்றை பாராமுகமாக இருக்க முடியாது. அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான திட்டங்களை முன்வைத்திருக்கின்றோம். அவ்வாறான திட்டங்களை செய்பவர்களுக்கு எம்மாலான தொழில்நுட்ப உதவிகள், மற்றது நடப்பட்ட மரங்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்கான ஒரு பொறிமுறை உருவாக்குவது உட்பட பல்வேறு திட்டங்களை முன்வைத்து செயல்படுகின்றோம். இதுவரைக்கும் அவ்வாறான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பவர்களை ஒரு ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கான கௌரவத்தை அளிப்பது நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பனை மரத்தை பொறுத்தவரையில் பல திட்டங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதாவது இந்த முக்கியமாக இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இந்த மீளவும் உருவாக்கணும், இந்த கற்பகச்சோலை திட்டத்தை மீளவும் உருவாக்கி அவ்வாறான கடந்த காலத்தில் செயல்பட்டவர்களுக்கு ஒரு பனை காவலர் என்ற விருதை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை முன்மொழிந்துள்ளோம். அதனை நடைமுறைப்படுத்த உள்ளோம். அதைவிட இந்த பாடசாலை சிறுவர்களுக்கான கற்பக செல்வம் என்கிற திட்டம், ஊடகவியலாளர்களுக்கான கற்பக ஓலை திட்டம், இந்த இளைஞர்களுக்கான பனை வீரன் என்ற விருது வழங்குகிற திட்டம், அதைவிட பனை ஏற்றுமதியாளர்களுக்கான ஒரு சந்திப்பொன்றை நாங்கள் எதிர்வரும் நாட்களில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பனைகளுக்கான உண்மையான கணக்கெடுப்பில் இளம் பனைமரங்கள் தவிர்க்கப்படுவதும், அதாவது இளம் பனைமரங்கள் இன்று கூட வெட்டி அளிக்கப்படுவதும் சட்டவிரோதமாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு டிஜிட்டல் முறையிலான ஒரு சென்சஸ் கணக்கெடுப்பு முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். பனை வெட்டுவதற்கான நடைமுறைகளை நாங்கள் ஒரு ஆவணப்படுத்தி எதிர்காலத்தில் அந்த பனை வெட்டுவதற்கான முறையானது பனை நடவுக்கான ஒரு முறைதான். நாங்கள் வெட்டுவதென்பது நடவுக்கான ஒரு படியாகத்தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பார்க்கின்றோம். அதற்கான படிவ முறைகளை நாங்கள் மாற்றம் செய்திருக்கின்றோம். இந்த பனை சம்பந்தமான கண்டுபிடிப்பாளர்களுக்கான விருதுகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். கண்டுபிடிப்பாளர்கள் ஊக்கப்படுத்துவதற்காக எமது பனை அபிவிருத்தி சபையும் பனை ஆராய்ச்சி நிலையமும் எப்போதும் திறந்த கதவுகளுடன் இருக்கும். அவர்களை வரவேற்க காத்திருக்கின்றோம். அடுத்ததாக திக்கம், பரணி, சங்கானை போன்ற இடங்கள் இருக்கிற வடிசாலைகள் மீள கூட்டுறவு அமைப்புகளிடம் கையளிக்கப்பட்டு உற்பத்திகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம். அதைவிட கள் பதப்படுத்தும் நிலையங்கள், கள் உற்பத்தி நிலையங்களில் எமது பனங்களை உற்பத்தி செய்வதற்கான தடைகளை நீக்கி மீள உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கையை செய்திருக்கின்றோம். தென்பகுதியிலிருந்து தென்னங்கள் வந்து விற்பனை ஆவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான விடயம், இந்த பனைசார் உற்பத்திகளை செய்வதற்கான பயிற்சிகளை வழங்குவது மட்டும் இவ்வளவு காலம் நடைபெற்றிருந்தது. கல் உற்பத்திக்கான ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அதாவது வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் வந்து NVQ லெவலில் ஒரு கல் செய்வதற்கான பதநீர் இறக்குவதற்கான பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அதை நடைமுறைக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அதைவிட நாட்டில் பிரச்சனையாக இருக்கின்ற கோழி தீவனம், கால்நடை தீவனம், இதற்காக இறக்குமதிக்கு செலவழிக்கப்படுற அந்நிய செலாவணியை மீதப்படுத்துவதற்காக இந்த பனை உற்பத்திகளை தீவன உற்பத்தியாக மாற்றுவதற்கான ஆராய்ச்சிகளில் நாங்கள் வெற்றியடைந்திருக்கின்றோம். அதைவிட இந்த பனை நாரில், அதாவது பனை ஃபைபரில், பனங்கொட்டையில் இருக்கிற நாரில் ஆடைகளை தயாரிப்பதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் உட்புகுத்தி இருக்கின்றோம். அதாவது அடுத்ததாக
இந்த மின்சார உற்பத்திக்கு பயோமாஸ் எலக்ட்ரிசிட்டி உற்பத்திக்காக பனை கழிவுப் பொருட்களை பாவித்து மின்சாரம் தயாரிப்பதற்கான வழிமுறை ஒன்றை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். மற்ற ஆராய்ச்சி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். முக்கியமாக இந்த பனை அபிவிருத்தி என்பது கூட்டுறவுத்துறையோடு பின்னி பிணைந்திருந்த ஒரு தொழில் முயற்சியாக இருந்தாலும் அந்த பனை அபிவிருத்தி சபையானது கடந்த காலத்தில் கூட்டுறவு சபையை தமது சில சட்டவிரோதமான அதாவது முறைகேடான விடயங்களுக்காக மட்டுமே பாவித்து வந்திருந்தது. இனி அவ்வாறு அந்த நிலைமை இருக்காது. கூட்டுறவுத்துறையும் பனை அபிவிருத்தி சபையும் ஒரு கூட்டு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு முகாமைத்துவம் செய்வதற்கான ஏற்பாடுகளை வடமாகாண கூட்டுறவு செயலாளருடன் கதைத்து அதற்கான நடைமுறையை செய்திருக்கின்றோம். கூட்டுறவு அமைப்புகளை முக்கியமாக வலுப்படுத்த இருக்கின்றோம். பனை சார்ந்த அறிவுகளை பல்வேறு மட்டங்களிலும் திரட்டி அவற்றை ஒருங்கிணைத்து அவற்றை மக்களுக்கு பயன்படக்கூடியவாறு அதாவது அந்த உற்பத்திகள் கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் வந்து அடிமட்ட மக்களுக்கும் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் சென்று உற்பத்தி துறையாக மாறுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம். உண்மையில் இந்த பனைக்கும் தமிழனுக்கும் ஒரே நிலைமையாகத்தான் இருக்குது. அப்படி என்றால் இருந்த இடத்துல வாழ முடியாத நிலைமை இருக்குது, போன இடத்துல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பனையும் இன்றைக்கு இந்த இலங்கை தீவுக்குள்ளே பெரிய சிக்கல் பட்டு கொண்டிருந்தாலும் அது போன இடம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அது உயர்ந்த கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. தாய்லாந்து மன்னருடைய ராஜ உணவு ரோயல் ஃபுட்டில் முதலாவது உணவு பனம்பழத்தில் செய்யப்பட்ட உணவாக இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் இங்கு பனை உணவு என்றால் பனங்காய் பணியாரம் என்று மட்டும்தான் எப்பயும் காலங்காலமாக வந்து கொண்டிருக்கு. இதிலே ஒரு நவீன முறைகளை புகுத்தலாமா இல்லை பாரம்பரியமான நம்முடைய அறிவை மேம்படுத்தலாமா என்ற சிந்தனைகள் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான நோக்கங்களை நிறைவேற்றக்கூடியவாறு நாங்கள் திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இதைவிட மிக முக்கியமான விடயம் இந்த பனை ஆர்வலர்களை ஒன்றிணைத்தல். சில தன்னார்வலர்கள் சுயமாக அதாவது சுயம்புவாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. அதாவது நம்முடைய தலைமைக்கு கீழே பணிப்பாளர் சபை ஆலோசனை குழுக்களாக அல்லது அவர்கள் தன்னார்வலர்களாக செயல்படுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கின்றோம். விரைவில் அந்த வழிமுறைகள் கூடாக அவர்களுடைய திட்டங்களும் எமது சபையோடு இணைந்த நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படும். மிக முக்கியமான ஒரு செய்தியை இங்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு பனைசார் ஏற்றுமதியாளருக்கான கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது. அதாவது ஜேகேஎஸ் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. அதற்கான அறிவித்தல்கள் சகல பத்திரிகைகளிலும் நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். இதுவரை பல ஏற்றுமதியாளர்கள் ஆர்வலர்கள் ஏற்றுமதிக்கு விரும்புபவர்கள் மறைமுகமாக கையாளப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கான தகவல்கள் கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் அந்த துறையில் ஆர்வம் இருந்தாலும் சில செல்வாக்குள்ளவர்கள் மட்டும் அந்த ஏற்றுமதியை செய்திருந்தார்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய எமது புலம்பெயர்ந்த உறவுகள் அந்தந்த நாடுகளில் இந்த பனை சாராயம் பனை உற்பத்திகள் கல் பனையில் உற்பத்தியாக்கக்கூடிய பல்வேறு குடிவகைகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. வொட்கா முதல் கொண்டு பிராண்டி விஸ்கி பல்வேறு பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் எங்களோடு வந்து பார்வையிட்டு அவற்றை ஏற்றுமதி செய்து எமது இலக்கை அடைவதற்கு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டில் வந்திருக்கிற புதிய அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வரும்போது ஊழல் முறைகள் சம்பந்தமாக தான் முக்கிய கவனம் செலுத்தியிருந்தது. மூடதனக்கிழங்களில் அப்படியே ஊழல் இருக்கா? அந்த சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க? உண்மையில் நீங்கள் கடந்த பத்திரிகை சந்திப்புகளில் நான் சொல்லியிருந்தேன், நிறைய ஊழல்கள் மலிந்த இடமாக எமது சபை இன்றைக்கு இனங்காணப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விதமான ஊழல் மோசடிகள். ஆனால் நாங்கள் தனியாக ஊழலை பிடிக்கிறது களவை பிடிக்கிற என்ற விஷயத்தோடு மட்டும் கவனம் செலுத்த முடியாது. அபிவிருத்திகளையும் செய்ய வேண்டும். நாங்கள் இரண்டையும் சமச்சீரான முறையில் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கிட்டத்தட்ட 50 வகையான கருத்திட்டங்களை இந்த 20 நாளுக்குள் முன்வைத்து எமக்கான பக்க துணையாக பல்வேறு ஆர்வலர்களின் துணையோடு இதை முன்னெடுக்கின்றோம். அதே வேளையில் திருடர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கையும் சமகால பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நான் நேற்று காலமே எனக்கு ஒரு முறைப்பாடு கிடைத்ததை சொல்ல வேண்டும். திக்கம் வடிசாலையில் களஞ்சிய காப்பாளராக இருந்தவர், கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு இருந்தவர், துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டு அந்த வேலையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார். நீங்கள் அந்த சம்பவத்தோடு நம்முடைய பழைய தலைவர் கணபதி நடராஜா அவர்கள் கூறிய கருத்தை நீங்கள் கருத்தல்ல, ஒரு பத்திரிகை ஒரு பக்க செய்தியாக வெளிவந்திருந்தது உள்ளூர் பத்திரிகையில். அதாவது அங்கு ஒரு ஆயுத குழு
அரசியல் நடவடிக்கை ஈடுபட்டு ஆயுதக்குழு ஒன்று அங்கே இருக்கிற பொருட்களை சூறையாடி சென்றதாக ஆயுத முனையில் வந்து. அப்போ சாட்சியங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. பல விடயங்களை நான் வெளியில் குறிப்பிட முடியாத அந்த நடவடிக்கைகளை பத்திரிகைகள் சொல்லி நாங்கள் செய்ய முடியாது. நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய கடந்த 20 நாட்களில் நாங்கள் வெளிக்கொண்டு வந்த விடயங்கள் அல்லது நாங்கள் பேசிய விடயங்களை நம்பிக்கை வைத்து நமக்கு ஒரு அவகாசத்தை தர வேணும். நாங்கள் திருடர்களையும் பிடிப்போம், அபிவிருத்தியையும் மேற்கொள்வோம். உண்மையில் இந்த பிரச்சனையில் மீனவர் பிரச்சனையில் இலங்கையில் முதலாக குரல் கொடுத்தவன் என்ற முறையில் அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினவன் என்ற முறையிலையும் நான் இந்த விஷயத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்தின் போது கூட நான் உண்ணாவிரதம் இருந்து அவர்கிட்ட இந்த விடயங்களை கொண்டு போயிருந்தேன். கடந்த காலத்தில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாததுக்கு முக்கிய காரணம் அரசியல் சூழ்நிலை. அரசியல் சார்போட அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக நடந்த சூழ்நிலையால் தான் இந்த மீனவர், அதாவது உண்மையிலே அரசியல் தலையீட்டால் தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட இல்லை. இது மக்களுடைய பிரச்சனை என்று அணுகி இருந்தால் இந்த பிரச்சனை எப்போவோ தீர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. உண்மையாக இந்த ரோலர் தொழிலும் இந்தியாவில் செய்யப்படக்கூடிய ரோலர் தொழிலும் உண்மையில் தடை செய்யப்பட வேண்டியது. அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. உண்மையில் நாங்கள் ஆதரவு சக்திகளை இனங்காண தவறினோம். இந்த அரசியல்வாதிகள் எப்படி இருந்திருக்கணும் என்றால் இந்த ரோலர் தொழிலுக்கு ஆதரவான சக்திகளை தான் அவை இனங்கண்டிருக்கணும். இந்த மக்களின் தேவைகளுக்கு ஆதரவான ரோலர் தொழிலுக்கு எதிரான சக்திகள் தமிழகத்திலையும் இருக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களும் ரோலர் தொழில் செய்யலை. நாட்டுப்படகு பாரம்பரிய தொழில் செய்கிறார்கள், ரோலர் தொழில் செய்யலை. அவர்கள் கடலில் சில வேலை வர்றது இங்கே கடலில் கரை ஒதுங்கி. ஆனால் ரோலர் தொழில் செய்கிறார்கள் எப்படி வருகணும் என்று சொல்லிச்சுன்னா அவர்கள் அத்துமீறி வருகிறார்கள். அவர்களை இந்திய அரசாங்கம் ஆதரிக்க இல்லை, இந்திய மக்களும் ஆதரிக்க இல்லை. அவர்கள் அரசியல்வாதிகள் என்ற பின்னணியில் அந்த தொழிலை செய்கிறபடியால் அந்த அத்துமீறல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பிரச்சனை தெரியும் என்றபடியால் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்ற அக்கறையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாலே. மற்றது கடத்தொழில் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர் வந்து கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர் அவர்கள் இந்த மக்களோட நல்லா ஒரு 10 வருஷம் இந்த பிரச்சனைகளுக்குள்ள அனுபவம் பெற்று பழகியவர் என்ற முறையிலும், மற்றது அவர் மென்போக்கான அணுகுமுறையை கையாளக்கூடியவர் என்ற முறையிலும் நாங்கள் இந்த பிரச்சனையை மிக விரைவில் யாருமே எதிர்பார்க்காத அளவில் இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.